வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல எது உண்மை எது உண்மை? இப்போ நாம் விடுற மூச்சு உண்மை, இப்போ நடக்கிற சம்பவங்கள் கண்ணால் பார்க்குற காட்சிகள் உண்மை. அதே போல் உங்களுக்கும் நீங்கள் விடுற மூச்சோ கண்ணால் எதை பார்க்குறீங்களோ காதால் எதை கேட்குறீங்களோ நடக்கிற சம்பவங்கள் தான் உண்மை. அதுக்கு முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழியமைப்போம், அதை முடிச்சிடுவோம். முதல்ல எதை டிவியை திறந்தால் அதன்றாங்க, ஆன்மான்றாங்க, கர்மான்றாங்க, மதம் அதுகள் இதுகள், கலாச்சாரம் அது இது. ஒரு ஒரு மனிதர் இதுதான் கடவுள்ன்றாங்க, ஒரு மனிதர் இதுதான் கடவுள்ன்றாங்க, ஞானம்ன்றாங்க, கணக்கு உபதேசங்கள் சொல்கிறாங்க. அப்படி பின்னுக்கு பார்த்தா பூமியே இல்லையே, அப்போ சூரியனே இல்லையே, இப்போ சோலோ சிஸ்டமே இல்லையே, அப்போ பிரபஞ்சமே இப்போ இதுக்குள்ளே இல்லையே. அப்போ அதுகளை விட்டுட்டு இப்போ என்ன பார்க்குறோமோ இதுதான் உண்மை. இந்த சம்பவத்தில் தயவுசெய்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்ன நடக்குது? மனிதன் மரணித்து போகிறது அது ஒரு இலகுவான ஒரு காரியம். ஆனால் மனிதன் மன துன்பம் என்று சொன்னால் பிள்ளையை பிரிஞ்சு இருக்கிறது, சண்டைகளுக்கு போகிறது, யுத்தங்கள், காயங்கள், மருந்துகள் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், வறுமை இல்லாமல், அப்படி என்று சொல்லி அந்த மன துன்பத்தில் அந்த மனிதன் துன்பப்படுறான்லோ, அதுதான் சரியான கொடுமையாக பார்க்க உங்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. இதில் இருந்து விடுதலை அடையலாம். அதுக்கு தான் வருவோம். இப்போ முதல்ல என்ன நடந்தது, முந்தி நாங்கள் இப்படி இருந்தது, குடும்பி காட்டினது, இது போட்டது, அது போட்டு இது போட்டதுன்றது, மீச வளர்த்த முறுக்கணும், அதுகள் எல்லாத்தையும் விட்டு இப்போ என்ன நடக்குதோ, இப்போ விடுற மூச்சுக்கு இப்போ என்ன இந்த காலங்களில் என்ன நடந்து கொண்டு இருக்குதோ அதான் உண்மை. அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைக்கலாம். உண்மை 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 நம்புங்க. உண்மை தயவு செய்து கேளுங்க. இதோடையே நடந்துடும். நீங்க கேட்டால், ஒரு ஆள் கேட்டு செயற்பட்டால் நடந்துடும். இப்போ உண்மைன்னு சொன்னால் இப்போ என்ன? அரசியல் அதிகாரம், அரசியல் என்ற அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரத்தில் யார் இருக்கணுமோ, இப்போ நான் இருந்தால் இப்போ நான் இதோட கண்டு செயற்படுத்திடுவேன். இப்போ அந்த அரசியல் அதிகாரத்தில் யார் இருக்கணுமோ இதெல்லாம் செயற்படுத்தணும். இப்போ அந்த அரசியல் அதிகாரத்தை யார் கொடுக்கறது? மக்கள். இப்போ ஜனநாயக உலகம், இந்த ஜனநாயக உலகத்தை யார் கொடுக்கறது? மக்கள். அப்போ அந்த ஜனநாயகத்தை இந்த மக்கள் ஆட்சியை ஜனநாயகத்தை சீர்படுத்தினா சரி, சீர்படுத்தலாம். வழி சொல்றேன். எப்படி என்று சொன்னால், ஒரு பக்கம் சாரோணும். ஆண்கள் பெண்கள் வாக்கு போடுறது அப்படி என்று இல்லாமல் பெண்களுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்தணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் உங்களோட வாக்க ஒரு பெண்ணுக்கு தான் செலுத்தணும், மற்றும்படி ஆணுக்கு செலுத்தலாம். இப்ப நான் கதைக்கிறது வேற தமிழ். இந்த தமிழ் யாருக்கு விளங்கும்? வடக்கு ஜாழ்ப்பாணத்து தமிழீழத்துக்கு விளங்கும், இலங்கையில. அப்ப இந்த தமிழீழத்துல விளங்கினால் இதை வடிவ கிளீனா யாருக்கு விளங்கும்? என்ன கதைக்கிறான், எதுக்கு எந்த காய்க்கிறான், என்ன நிலைமையில இருக்கான் என்று ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற சனத்துக்கு விளங்கும். அப்ப ஜாழ்ப்பாணத்துல ஆரம்பிச்சவாள் இந்த தீயாய் உலகம் எல்லாம் பரவ போகுது. அப்ப ஜாழ்ப்பாணத்துல ஆரம்பிக்கிறேன். என்ன மாதிரின்னு சொன்னால், பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்தணும் மட்டும் முடிவு எடுங்க. யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு சனம் இருக்கும்? ஒரு 12 லட்சம் சனம், ஒரு 2-3 லட்சம் பெண்கள் இது செய்யப்பட்டா சரி. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. இதை மறந்துடாங்க. அனைத்தையும் பசியாறு இன்புற்று வாழ்ந்த மடிய மனிதராகிய நாம் வழியமைப்போம். யாழ்ப்பாணத்துல இருந்தா நான் ஆரம்பிக்குது. அதை விட நான் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப விடுற மூச்சு தான் உண்மை. இதுக்கு முதல்ல ஆன்மா இருக்கா, ஆவி இருக்கா, அது இருக்கா, செத்தப்புறா, உடம்பு இருக்கா, சாக்கிறதா இருக்கிறா, இதெல்லாம் தேவையில்லை. சாப்பிட்டு இவ்வளோ நாங்கள் மலத்தை கழிச்சிருப்போம். அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் தேவை. அதை என்ன சாப்பிட்டது, பைத்தங்காயா, இதாண்டு அதெல்லாம் தேவையில்லை. இனி என்ன சாப்பிட போறோம்? இப்ப என்ன சாப்பிட போறோம்? இப்ப பசிக்குதா? அதான் அதை விட்டுருவோம். பெண்கள், நீங்க கொஞ்சம் யோசிங்கோ. உங்களோட பொற்காலம், உங்களோட கையில வாக்கு இருக்கு. நீங்க ஒரு பக்கம் வாங்குவோம். ஆண்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். அதோட அப்ப நீங்க ஒரு பெண்ணை தெரிஞ்செடுப்பீர்கள். யாழ்ப்பாணத்தில் தெரிஞ்செடுக்கிறீர்கள்.
ஒரு பெண்ணை தெரிஞ்ச எடுத்த உடனே இது உங்களுக்கு கிளீனாக ஒரு ஆளுக்கு விளங்கினா சரி. இதை டிக்டாக் வந்து ஆயுதம். இயற்கை உங்களுக்கு தந்து, இயற்கை தான் எல்லாம் தந்து செயற்படுத்தி கொண்டு இருக்குது. என்ன பேச வைக்கிறதும் இயற்கை தான். டிக்டாக் இருக்கு ஆயுதம், ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு. ஒற்று பெண் இதை கேட்டு செயற்பட வழிக்கிட்டால் என்ன பெண் சொன்னா தான் இது எடுபடும். சரி, யாழ்ப்பாணம் மாறினோடனே அங்காலாம் கிளிநொச்சி தமிழீழம் மாற, இலங்கை வந்து சிங்கள மக்கள் கொஞ்சம் விளங்கின உடனே மாற, இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு பெறாகுது. ஓகே, யாழ்ப்பாணத்தை மாற்றுவோம். பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்துங்க. ஆண்கள் நின்றா தேர்தலை தவறுங்க, வாக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் நீங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. படித்தது படிக்காத அது ஒன்றுமே தேவையில்லை. வழி நடத்த ஆட்கள் இருக்கு. வாகனம் இருந்தால் சரி, ஓட வந்து டிரைவர்ஸ் மேலே இருப்பினோம். சரியா, ஒரு ஆளை தெரிஞ்சுடுங்கோ. அதை நீங்கள் எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன். தெரிஞ்சுடுங்கோ. எடுத்துட்டு முதலாவது ஸ்டெப் இதுதான். பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும். பெண்ணை தெரிஞ்செடுத்து ஆம்பளைக்கு வாக்கு செலுத்தாங்க, நின்றா தேர்தல் வாக்கு செலுத்தாங்க, தேர்தல் திருப்பி வைப்பினோம். சரி, ரெண்டாவது ஸ்டெப் முடிச்சா நீங்கள் அனைத்து உயிரும் பசியாரி இன்புட்டு வாழ்ந்த மணியை வழியமைக்கலாம். உலகத்தில் நடக்கிறது, உலகத்தில் ஏதோ அணுகுண்டுகள் வெடிக்கலாம், மது வெடிக்கலாமாம், அப்படியாம் இப்படியாம், உலக யுத்தம் பெறலாமாம், இல்லாம அங்கே ஒன்று எது நடந்தாலும் கொஞ்சம் அழிவு வரும். உலகத்தை மாற்றிடலாம், அரசியல் மூலம் மாற்றிடலாம். எப்படி என்று சொன்னால், முதலாவது ஸ்டெப் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்த மாட்டோம். பெண்கள் கட்சி உங்களுக்கு வலுவாக இருக்குது, திடமா அசைக்க இயலாது. யாழ்ப்பாணத்தில் வந்தால் பெண்கள் அமைச்சர் வந்து பெண். ரெண்டாவது, இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு வடிவாக விளங்கும். என்ன தமிழ் வந்து யாழ்ப்பாணத்தில் விளங்கும். சொத்து கணக்கை அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும். இதை வந்து அங்கே அனாத முதியோர் இல்லமோ அப்படி இப்படின்னு சொல்லி குழப்ப நாம் வரையில. அரசியலம் ஏன்னா இது உலகத்துக்கு பொதுவாக வரப்போகுது இந்த அரசியல் வந்து. அதால் வந்து அரசியலம் ஒப்படைக்கிறது. ஏன்னு ஒப்படைக்கிறேன்னு சொன்னால், எப்படி ஒப்படைக்கணும் பண்ணா, நான் அமைச்சராக இருக்கும் மட்டும் என்ற பதவி காலம் மட்டும் நான் பிள்ளைகள் விட்டால் அடுத்த அரசு இதை வந்து எடுக்கலாம், அரசுக்கு இது சொந்தம் என்றால் அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேணும் என்று சொல்லி ரெண்டாவது ஸ்டெப்பை முடிச்சிட்டீங்க. எழுதி வச்சுட்டு விரைக்க இதில் வந்து என்ன, பணக்காரர் கடைசியில் வரையிலாது, சொத்துள்ளவன் வர மாட்டான், இலக்க வர மாட்டான். யார் மக்களுக்கு பணி இன்றைக்கு உயிர்த்த ஞாயிறுன்னு சொன்னால் யார் பணிவிட ஜேசினார் வந்து இப்படி தான் இருக்க டக்காண்டு எல்லாருமே அவரை பெருசாக கேட்க டக்குனு தேசநாத் டக்குனு யோசிச்சுட்டு ஒரு கதை, அது உண்மையோ பொய்யோ சரியா, இந்த கதையால் வந்து நான் பழச கதைக்க விரும்பல. உடனே மற்ற பாதங்களை கழுவி சொல்றார், முன்னால் நீங்கள் பணிவிட செய்கிற ஆட்கள் போல இருக்கணும், தலைக்கணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே போல் உதாரணத்துக்கு மக்களுக்கு யார் பணிவிட உண்மையாக செய்ய விரும்பினோமோ அது எல்லாம் பெருவினோம். 2 ஸ்டெப் முடிஞ்சிங்கன்னா சரி. முதலாவது பெண்ணை தெரிஞ்செடுங்கோ, சொத்து கணக்கு எழுதி வச்சுருவாங்கோ, யாழ்ப்பாணத்தை மாற்றுங்கோ. யாழ்ப்பாணம் மாறிடும். யாழ்ப்பாணத்தில் அப்படி மாறினோன்னா அங்கே கிளிநொச்சி அங்கே சொல்ல தெரியல, பள்ளிக்கூட பிரின்சிபல்கிட்ட சொன்னால் சரி, அங்கே முல்லத்தில் போய் வித்யாந்தா கொலிச்சியில் போய் சொன்னால் சரி, ஒரு ஒளிச்சொன்று இருக்குது அதில் சொன்னால் சரி, க்ளோஸ் என்று சொன்னால் சரி. அங்கால யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லத்தீவு தமிழீழம் மாற சிங்கள மக்கள் பார்ப்பினோம். இது நல்ல மட்டும் சிங்கள மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன் வந்த என்று சொல்லி மன்னிக்கவும். நான் வெளியில் இடைஞ்சல் என்றபடியாக தான் நான் இதுக்குள்ள வந்து கதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ இலங்கை வந்து ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன் வந்திருக்கணுமாம் என்று சொல்லி எடுத்துக்காட்டா இலங்கை மாற டக்குன்னு என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு, சவுத் இந்தியா, பங்களாதேஷ், சவுத் ஏசியா மாற உலகமெல்லாம் புரட்சி டக்கண்டு வெடிக்கும். இப்போ அமெரிக்காலெல்லாம் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கு இப்படி ஒரு வழி ஒன்று தெரியாமல். இப்போ அமெரிக்காலெல்லாம் தெரிஞ்ச உடனே அமெரிக்காவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பெண்களாட்சி தான் பெறும். பெண்களாட்சி வந்தோடனே உலகத்தில் என்ன நடக்கும், பெண்களாட்சி வந்தோடனே உலகத்தில் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பெண் வந்து டக்குன்னு வந்து போடணும் கொள்றதோ இதற்கு டக்குன்னு ஈடுபட மாட்டோம். பேச்சுவார்த்தை நடத்தி உலகத்தில் என்ன நடக்கும்,
நல்ல ஆட்சி வரும். நல்ல ஆட்சி வந்தோடனே முதல்ல என்ன வரும்? நல்ல ஆட்சி வந்தோடனே என்ன வரும்? எங்களுக்கு உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, இதான் முக்கியம். மனுஷனுக்கு அடிப்படை அரசாங்கத்தால் இலவசமாக இந்த பூமியில் எல்லாம் இருக்குது. எவ்வளவோ குண்டுகளை செய்கிறாங்க, ராக்கெட்டுகளை அனுப்புகிறாங்க, பூமியில் இல்லாமல். பூமியில் எல்லா வளமும் இருக்குது. உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, மக்களை கொண்டு போய் வேலை செய்து எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும். மற்றது குழந்தைகளுக்கு 18 வயசு முடிய மட்டும் கூட கொடுக்கணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்லாட்சி வந்தோன்னோ ஒருத்தர் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கிடைக்குது. கிடைச்ச உடனே போக என்ன நடக்கும்? நீங்கள் அமைதி வேறு. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் பிரச்சனைன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வரோம். கஷ்டத்தில் காணி அதுகளை இதண்டு பிரச்சனை பாதுகாப்பு உயிரை பாதுகாப்பு அப்படின்னு வந்த உடனே வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளில் விசாக்கள் எடுத்து புத்தகங்கள் எடுத்து அந்த நாட்டு பிரஜை ஆயினோடனே யூரோப்பு, முக்கியமாக யூரோப், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதுகளுக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குது உங்களுக்கு? நீங்கள் இப்போ கூத்தாடுறீங்க, பாட்டுகளை போடுற கண்டதை கதைக்கிறது கூத்தாறியல். ஆனால் மொத்தத்தில் என்ன வந்துட்டேன்னே தெரியும், அமைதி வந்துட்டுது. அமைதி சாந்தம் திருப்தி அடைஞ்சிட்டீங்க. அப்போ உலகத்தில் என்ன நடக்குது? நல்ல ஆட்சி வேற, எல்லாருக்கும் உணவு, உறவுகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு வேற, அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி மனுஷனுக்கு வரும். மனிதனுக்கு இவ்வளம் வந்த உடனே மனிதன் என்ன யோசிப்பான்? பூமியை பேந்து கண்டுபிடிங்க, வேறு பூமியில் இருக்கிற பூமியை வடிவாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை காய்ச்சி அதான் நிறைய ராக்கெட்டுகள், இந்த எலான் மஸ்கே நிறைய ராக்கெட்டுகள் வச்சுக்கிறானா காய்ச்சி. இப்போ மனுஷனுக்கு கேடான அணுகுண்டை விட இந்த COVID-19 விட எத்தனையோ 1000 மடங்குக்கு மேலான வைரஸ்கள் இருக்குது. சும்மா வேற புசுக்கு கேடு கேட்ட உயிரினங்களுக்கு ஆபத்தான வைரஸுகள், அணுக்கழிவுகள், தேவையில்லாத அணுக்கள் மின்சாரத்துக்கு பாவிக்கிறாங்களாம், அது பாவிக்கிறாங்களாம், தேவையற்றதுகளை என்ன செய்கிற ராக்கெட் மூலம் பூமிக்கு மேலே அனுப்பி விட்டாரா அண்ட வழியில் போயிருவேன் தண்டை பாட்டில். அப்போ பூமிக்கு மேலே போனோன்னா பூமி என்ன நடக்குது? பூமி பூஞ்சோலையாக மாறுது. பூமி என்ன நடக்கும்? அங்கால உலகம் எல்லாம் நீங்கள் சொர்க்கத்தை தேட சொர்க்கம் இங்கேயே இருக்கும். எல்லாருக்கும் உணவு உறை கல்வி மருத்துவம் பாதுகாப்பு சொர்க்கம் இருக்குது. இப்போ ஒரு கதைக்கு கொஞ்சம் கூட மன யோசிங்க. இப்போ இந்த வட கொரியா இருக்குது, சம்பளம் கொடுத்தா இவ்வளவு ஒரு அணு உண்டு இருக்கிற தொடையில்லாத ஒரு வல்லரசு போல இருக்கிறான். தொடையில்லாத அளவுக்கு சம்பளம் கொடுத்தா இருக்கான். மக்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது, மக்கள்கிட்ட சக்தியை பயன்படுத்தியே மக்களை கொண்டு ஒரு 4 ஹவர்ஸ் வேலை செய்விச்சாலே போதும், ஒரு 3 ஹவர்ஸ் வேலை செய்தாலே பூமியில் போதும். பூமியில் இருக்கிற வளங்கள் இருக்கு, பூமி பூஞ்சொலியாக மாறுது. இதை திருப்பி என்ன தடவை யோசிங்கோ, அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய வழி இருக்கா இல்லையா? இப்போ நடக்கிறதான் பார்ப்போம், இப்போ விடுற மூச்சைத்தான் பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்டால் இதை இப்போ நடக்கிற சம்பவங்களை தான் பாருங்க. இதை தடுத்து நிறுத்த இயலாதா? யாழ்ப்பாணத்தில் துவங்கினால் தமிழில் இப்போ இதை கேட்டு ஒரு பொம்பளை ஒரு 2 பொம்பளை இதை கேட்டு என்ன சொன்னால் இதை எடுபடாது. ஆண்கள் கட்டாயம் பெறவினா. இப்போ என்னென்ன அரசியல் குழப்பமாக இருக்குது. ஆண்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியும். ஆண்களுக்கு சும்மா எதை எடுத்தாலும் ஆண்கள்லாம் தாங்கி பிடிக்கணும். இன்பம் வரைக்கில் ஆணும் பெண்ணு சேர்ந்து அனுபவிக்கலாம். பிரச்சனை வரைக்கும் ஆண் தான் தூக்கி பிடிக்கணும். அப்போ ஆண்களும் அம்மா, தங்கச்சி, சகோதரம், பாசமுள்ள ஆண்கள் வருவினம். அப்போ பெண் கட்சி வலுவான கட்சியாக மாறும். 70-80% வலுவான கட்சியாக வரும். உலகம் எல்லாம் வரும். இந்த யாழ்ப்பாணத்தை மாற்றுங்க. 2 ஸ்டெப் தான் தயார் செய்து சொல்கிறேன். இதை கேட்குறா யூடியூப்பில் நீங்கள் வேறு பேர்களில் திறந்து வேறு உங்களோட பேரில் திறக்காம வேறு பேரில் திறந்து பெண்ணுக்கு தான் யாழ்ப்பாணத்தில் வாக்களிக்கணும், ஆண்களுக்கு வாக்களிக்கக்கூடாது. இந்த மதுக்கடையில் இதோணும் புது சீர்கேடுகள் எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், பழசுகள் வேண்டாம், புதுசுக்கே போவோம். பழசுகளை கதைக்க பழசுகளே இருக்கும். அப்படி இல்லை, உடம்பு எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு தான் போகுது. அப்போ யாழ்ப்பாணத்தை நீங்கள் மாற்றினால் இந்த பெண்கள் ஒரு 2-3 பெண்கள் இதை கேட்டு பெண்கள் தான் பார்க்க செலுத்தணும். அரசியல்வாதி மறந்துடுவாங்க. அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன் வர வேண்டும். இப்போ யாழ்ப்பாணத்தில் எழுதிக்க ஒரு முதியோர் இல்லாதவன்னு சொல்லலாம், நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது உலக அரசியலாக மாறப்போகுது. உலகத்துக்கு பொதுவாக மாறல அரசிடம் ஒப்படைத்து விட்டு தான் வரணும். அப்போ 2 ஸ்டெப்பில் கேம் ஓவர். இவ்வளோ தூரம் முழங்கிச்சுன்னு தெரியா. நன்றி, வணக்கம்.